இன்னைக்கு தான் மொபைல் லான்ச் பண்றாங்க. மொபைலை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரைஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வீடியோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஓகேவா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடயே ஒரு இயர்பட்ஸுமே ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே ப்ரோ, என்ன ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரியல்மியோட நார்சோ 70 ப்ரோ மொபைல் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டரா பெஸ்டா இருக்கிற ஒரு ஃபோன் மாதிரி தான் இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஒரு சில குறைகளுமே இருக்கு. ஆனா பிரைஸுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஃபீல் கொடுக்குது. வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத கிளியராகவே சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல நார்சோ 70 ப்ரோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ரேம் வேரியன்ட் என்ன, கலர் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டாப்ல பாக்ஸ்ல என்னெல்லாம் கண்டென்ட் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்க்கும்போது தான் எனக்கே ஷாக்கிங். நார்சோ கிளப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 6 மந்த் எக்ஸ்ட்ரா வாரண்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த QR கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும்னு இருக்காங்க. ரியலா இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஏன்னா 1.5 வருஷம் நமக்கு வாரண்டி கிடைக்குது இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்க கேஸோட போட்டு பார்த்தேன். இந்த போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ஓகே தான் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய 67 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிளோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. மொபைலை கையில் எடுத்தோடனே நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. எரிச்சலாவும் ஒரு சில விஷயம் இருந்தது. நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு 20,000 ரூபாய்க்கு கம்மியா வரக்கூடிய மொபைல்ல கிளாஸ் பாடி யூஸ் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். அதுலயும் டாப் ஃபுல்லாவே வந்து நல்ல கிளாசி ஃபினிஷ்லயும் பாட்டம்ல வந்து மேட் ஃபினிஷ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைனுக்கான ஃபீல் கொடுக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது கிளாஸ் கிரீன் அப்படின்ற கலரும், இன்னொன்னு கிளாஸ் கோல்டு அப்படின்ற ஒரு கலரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு மெட்டல் ஃபீல்ல இருந்தாலும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப் அப்படியே டக்குன்னு பார்க்கும்போது OnePlusல சில டிவைஸை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலுமே வந்து கொடுக்குது. அதனால நடுவுல குட்டியா ஒரு நாமம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஃபிளாஷ் லைட்டை பார்க்கும்போது. இது தாண்டி முக்கியமா அந்த எரிச்சலா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா கையில ஹோல்டு பண்ணும்போது நல்ல கிரிப்பா இருந்தாலும் கூட ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாத ஃபீல் கொடுக்குது. அதுக்கான ரீசன் பேக் சைடு எட்ஜஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பா கொடுத்துருக்கனால கையில ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா கையை வந்து ஒரு மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. லைட்டா கர்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்கும். அதே சமயம் நீங்க கேஸ் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு அறுக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 195 கிராமும், திக்னஸ் வந்து 7.97 mm வந்து கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப ரீசெண்டா வர பல மொபைல்ல வந்து நல்லாவே கம்மி பண்ணிருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற ஃபீல் இருக்கு, அதையும் குறைச்சிருந்திருக்கலாம். மற்றபடி ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது குறையும் இருக்கு. அதே சமயம் அந்த கிளாஸ் பாடி கொடுத்தது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் தோணுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நார்சோ 60 ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளேவா கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ அதை ஃபிளாட் டிஸ்பிளேவா கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ டவுன் கிரேட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் விட இந்த தாட்டி பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுலயுமே டவுன் கிரேட் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேயோட சைஸை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. சோ நீங்க ஆட்டோ செலக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 60 Hz இல்லாட்டி 120 Hz வந்து உங்களுக்கு ரன் ஆகும். நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம HDR சப்போர்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப் வீடியோஸ்ல நீங்க வியூ பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல வீடியோ கலர் பூஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாட்டம்ல பிரைட் HDR வீடியோ மோட் அப்படின்னு இருக்கு, அதையும் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நார்மல் வீடியோவா இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தா கொடுக்கும், நல்ல வைப்ரண்டா கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற ஃபீல் இருக்கும். ஸோ நார்மலா கையில தண்ணி இருக்கு இல்ல டிஸ்பிளேல வந்து தண்ணி பட்டிருக்கு அப்படின்ற டைம்ல நம்ம மொபைலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடென்டல் டச்சஸ் ஆகும். கரெக்டா நம்ம தொடுற இடத்த வந்து டச் பண்ணாது. அண்ட் இதுல வந்து ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்கு அப்படின்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் கையில இருந்தாலும் கூட டச் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடென்டல் டச்சஸ் ஆகாம ஒழுங்காவே ஒர்க் ஆகுது. தண்ணி பட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் இதுக்கு IP ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. எப்படி நம்ம நம்பி தண்ணியோட டச் பண்றது? பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நான் நின்று யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பிரைட்டா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா தான் கொடுத்திருக்காங்க. அது வந்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். நல்லாவே ஃபாஸ்டா வந்து அன்லாக் ஆகுது, பெரிய குறையா இல்ல. ஆனா அதே சமயம் சின்ன ஒரு குறை, இவங்க மட்டும் இல்ல மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப கீழே வந்து கொடுத்துடுறாங்க. அதனால நம்ம கையை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் டச் பண்ற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. நல்லாவே குயிக்கா அன்லாக் ஆகுது. பாட்டம்ல ஹைபிரிட் சிம்
ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். நல்லாவே லவுடரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா எனக்கு தோணுது. அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Realme UI 5.0 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுத்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Realme ஒரு ஸ்டெப் அப்படி மேல போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரீசன் அவங்களே வந்து ஒரு 60% வரைக்குமே தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. அதுல குறிப்பா இந்த ஹாட் கேம்ஸ் அண்ட் ஹாட் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாம அது 2 உட்காந்துட்டே இருக்கும். அண்ட் நான் டோட்டலா பார்க்கும் போதும் ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ் தான் இருக்கு, ரொம்ப அதிகமா இல்லை. அதையும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த மொபைல் வாங்குறவங்க போனை டச் பண்ணாமே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏர் கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இதுல இருக்குன்ட்டு ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா மூலியமா தான் இந்த ஒரு ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகுது. நார்மலா உங்களோட ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி மூவ் பண்றது மூலியமாவே கர்சர் மாதிரி வரும். எந்த இடத்துல நீங்க போய் லொகேட் பண்றீங்களோ அது ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணலாம். சப்போஸ் வந்து ஸ்வைப் அப் பண்ணணும், ஸ்வைப் டவுன் பண்ணணும், பேக் வரணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏர் கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் மூலியமாவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டாலாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா ஷார்ட்ஸை வந்து ஸ்வைப் பண்ணி விடுறதுக்குலாம் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சில Android 14 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நார்மலா போட்டோல இருக்கக்கூடிய உங்களோட இமேஜை மட்டும் லாங் பிரஸ் பண்ணி தனியா வந்து எடுத்துக்க முடியும். சேவ் பண்றதோ ஷேர் பண்றதோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.4 ஓட வருது. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு 4 கேமரா மாதிரி இருக்கும் கேமரா பம்ப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.88 ஓட சோனியோட IMX 890 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல OS சப்போர்ட்டோடையுமே வருது. ஸோ ஸ்டேபிளான வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்குமே ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கு கணக்கு காட்டணுமே ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரால மேக்ஸிமம் 1080p 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fps 1080p 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த OS சப்போர்ட்டோட கொடுத்தனால நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ நம்மளால கிளியராவே எடுக்க முடியுது. ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு பெஸ்டான கேமரா செட்டப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லைவா வந்து எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அண்ட் அதை தாண்டி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் நார்மல் யூஸ்லாம் பண்றோம் அப்படின்னும் போது தாராளமாவே கிடைக்குது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது கூட லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் தான் இதுலயுமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டிவைஸ் வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. இதுலயே 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அண்ட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் AnTuTu பெஞ்ச்மார்க் 6 லட்சம் வரைக்குமே வருது. நீங்க அதிகமா போன்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் பெருசா லேக் ஆகுற மாதிரி எதுவும் தெரியல. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது லோ டு மீடியம் கிராபிக்ஸ் எல்லாம் வச்சு பிளே பண்றோம் அப்படின்னும் போது தாராளமா கேம் பிளே பண்ண முடியுது. பெருசா லேக் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீல் இல்ல. பட் நான் டார்கெட்டடா கேமர் ப்ரோ கேமுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னும் போது தான் இனிமே நல்லா பெட்டரா இருக்கும். மற்றபடி டெய்லி யூசேஜ்க்கு அப்பப்ப கேம் பிளே பண்றவங்களுக்கு இது சூட்டபிளா தான் இருக்கும். ஃபைனலா பிரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது கூடயே இவங்களோட ரியல்மி பட்ஸ் ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு 2500 ரூபாய் கிட்ட பிரைஸ் வரும் அப்படின்றாங்க. இந்த ஃப்ரீ அப்படின்றது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃபர் மூலியமா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி நீங்க ஒரு 19,000 ரூபாய் இதை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. இதுலயே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதே இந்த பேங்க் ஆஃபர்ல மைனஸ் ஆகுது அப்படின்னும் போது 20,000 ரூபாய் பிரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கூடயே அந்த இயர்பட்ஸும் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் ரிவ்யூ தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் அண்டர் 20K வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுல இந்த போன் லிஸ்ட் ஆகுதா அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் கிளியராகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.